பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ மனுக்கள் நீங்கள் எழுதுனதா சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்களை வாங்கினதா சொல்கிறீங்க. மறக்க முடியாத சம்பவங்கள், என்னுடைய ஆர்டிஐ மூலம் நான் செய்த சம்பவங்கள் சொல்லி அவ்வப்போது வீடியோ கூட நீங்கள் வெளியிடுறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் ஆர்டிஐ மூலம் கிடைச்ச தகவல்களை நீங்கள் வீடியோவை பதிவு பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். சமூக சேவை நீங்கள் செய்ய வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் யாராவது ஒருவருக்கு நீங்கள் ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு நீங்கள் செஞ்சுருக்கலாம். அப்படி செய்த ஏதோ ஒரு சம்பவம் 100% உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சம்பவம் ஏதாச்சும் உங்கள் நினைவில் இருக்கா? அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் ஒரு வீடியோ பதிவாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. எண்ணற்ற சம்பவங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம உதவி ஃபோனில் நம்ம பேசி அதை கைட் பண்ணி மனு எழுதி கொடுத்து இப்படி நிறைய கைட் பண்ணியிருந்து அந்த சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றுறது, பட்டா வாங்கி கொடுத்தது, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் என் மனதில் 100% திருப்தி அளித்த ஒரு சம்பவம், எனக்கு நீங்காத ஒரு அழியாத நினைவுகளாக இருக்குது அப்படின்னா அது இந்த சம்பவம் தான். அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு வயதான ஒரு நபர் ஒரு நாள் என்னை தேடி வர்றாரு. அவர் முதல்ல தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொல்லிக்கிறாரு, நான் சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா தம்பி அப்படின்னு ஒரு சின்ன வயசு கதையை என்கிட்ட சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் அவர் சொல்ல சொல்ல கேட்டுகிட்டே இருந்தேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவருடைய தாயார் ஒரு மிகப்பெரிய ஒரு காய்கறி தோட்டம் வைத்திருந்தேன். அந்த அதில் விளையக்கூடிய காய்கறிகளை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்து அப்படி ஒரு பெரிய அளவில் வருவாய் ஈட்டி வாரம் வாரம் இவருக்கு புத்தாடைகளை எடுத்து கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் உச்சத்திலே அவரை வாழ வச்சிருக்காங்க. எங்கள் அம்மா என்னை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். எல்லோருமே இந்த பையனை இப்படி செல்லமாக வளர்க்குறாங்களே சொல்லி ஊரே பொறாமப்படுற அளவுக்கு தான் என்னோட வாழ்க்கை இருந்தது. சின்ன வயசுல பள்ளிக்கூட நண்பர்கள் எல்லாமே என்னை பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு வாரம் புதிய ஆடைகளை உடுத்தும் அளவுக்கு என் தாயார் என்னை அப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு திருமணமாகி 60-65 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கும் 3 பிள்ளைங்களாகி அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. இன்னைக்கு நானே சமைச்சு நானே சாப்பிட்டுட்டு நானே என்னை பார்த்து நானே ஒரு அனாதை போல ஆக்கப்பட்டு விட்டேன். தம்பி, ஏதாவது உங்களால் உதவ முடியுமா? கவர்மெண்ட் ஸ்கீமில் ஏதோ ஒரு நீங்கள் முதியோர் பென்ஷன் வாங்கி தர முடியுமா? ஏன்னா அவளை பற்றி சொன்னாங்க, அவளை பார்த்தா அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதுக்கான ஏற்பாடை பண்ணி தர முடியுமான்னு சொல்லி சொன்னார். நான் சரி, ஓகே, உங்களுடைய புகைப்படம், ஆதார் கார்டு, உங்கள் பேங்க் புக்கு டீட்டெயில் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, செராக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி கொடுத்தாரு. அதை நம்ம ஒரு மனுவை ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணி அவர் சம்மந்தப்பட்ட அவருக்காக நம்ம ஓஏபி டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொண்டு இந்த நபருக்கு அப்ளை பண்ணியிருக்கு, தயவுசெய்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அவங்க உடனே சாங்ஷன் பண்ணிட்டாங்க. சாங்ஷன் பண்ணி அவங்க ஆர்டர் போட்டாங்க. அதை அவர் நம்பவே முடியலை. என்னன்னா, எனக்கு ஓஏபி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவரால் நம்பவே முடியலை. அவர் முதல் மாத ஓஏபி பெற்ற உடனே நேர என்கிட்ட தம்பி, நான் இந்த 1000 ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் தம்பி, எனக்கு இதுவே போதும், நான் இப்படியாவது இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட சொல்லிட்டு போனார். தம்பி, இந்த மாதம் பணம் வந்துருச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ 1200 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். நான் அப்பப்போ அவரை சந்திப்பேன். அவர் சந்திக்கும்போது சொல்லுவார், தம்பி பணம் வருதுப்பா அப்படின்னு சொல்லுவார். பார்க்கும்போதெல்லாம் பணம் வருதுப்பா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, திருப்தியை தந்த ஒரு விஷயம்னா அதுதான். அதாவது பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு கடைசியில் பார்க்கக்கூட நாதி இல்லாமல் கிடக்கிற ஒரு நபருக்கு நம்ம 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 மீது அலுவலர்கள் வைத்த நன்மதிப்பின் காரணமாக நம்ம சொன்ன அடுத்த நிமிடத்திலே அதை செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம அந்த அலுவலர்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அது எங்கள் வட்டாட்சி, எங்களோட வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதுவாக இருந்தாலும், மேக்சிமம் எங்கள் வியூ ஆஃபீஸ், ஆர்ஐ ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் அலுவலர்களுக்கு தெரியும், இவன் ஜெனின் உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் வருவான்,
தகுதியான நபருக்கு மட்டும்தான் ரெக்கமெண்டுக்கு வருவான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா உண்மையிலே இந்த சமூக சேவையை எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்கு செய்யாம, யாருக்கிட்ட எந்த விதத்துல சமரசம் ஆகாம நம்ம நேர்மையான முறையில இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது எங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களுக்கும் தெரியும். ஆகவேதான் நம்ம சொன்னா ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க உடனே பண்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில 100% திருப்தியை தந்த ஒரு விஷயம்னா அது இந்த விஷயம்தான். ஸோ உங்க வாழ்க்கையிலையும் நீங்க செய்த பொதுநலத்துல ஏதாவது ஒரு சம்பவம் இந்த மாதிரி உங்க நினைவுல இருக்கலாம். அப்படி இருக்கு அப்படின்னா வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் அதை படிச்சு பார்த்துட்டு எண்ணற்ற விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓஏபி, இன்னும் நிறைய பேருக்கு ஓஏபி விதவை பென்ஷன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த சேவை செய்ததுல 100% திருப்தி எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத உறவுகளுக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த அந்த சகோதரருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்கலன்னா இந்த வீடியோ வந்திருக்காது. சகோதரர், உங்களுக்கு இந்த லிங்க் நான் அனுப்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லா நபர்களும் இது போன்ற சேவைகளை தன்னலமற்று செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய எண்ணம் எல்லாமே. அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி.